சென்னை உட்பட வட தமிழகத்தில் தொடர் மழை பெய்துட்டு வர நிலையில மழை தொடர்பான வானிலை நிலவரங்களை நாம வரைகலை விளக்கத்தோட பார்க்கலாம். ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வரைபடமானது ரேடார் சேட்டலைட் வரைபடம். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, அதாவது இப்போ புதுச்சேரி இடையிலையும் சென்னைக்கு இடையிலும் நெல்லூருக்கு இடையிலும் இந்த மழையினுடைய தீவிரம் தொடரும் அப்படிங்கிறதா வரைபடம் நமக்கு காட்டக்கூடிய காட்சி. இது மசூலிப்பட்டினம் வரைக்குமே நீடிக்குது. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த டிட்வா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கு, அதனால வந்துட்டு இன்னும் இந்த மழை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வானிலை மையத்தோட தகவல் என்னன்னா, இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவிழந்திருக்கு. இது அதுக்கு அடுத்தபடியா என்ன ஆகணும், காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகணும். இந்த பகுதி மெல்ல மெல்ல நகரும் பொழுதுதான் நமக்கு மழையினுடைய தீவிரம் என்பது குறையும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய தகவல். சரி, தற்பொழுது இந்த காற்று சுழற்சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சரியா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை மதியம், அதாவது 11 மணிலிருந்து மதியம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம். இப்ப இது சென்னைக்கு பக்கத்துல ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இது சென்னைக்கு இடையிலையும் இருக்கு, புதுச்சேரிக்கு இடையிலையும் இருக்கு. இது முதல்ல மேற்கு வடமேற்கு, அதாவது இப்படி நகரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதனுடைய தாக்கம் இப்போ எப்படி இருக்குன்னா, மேற்கு நோக்கி நகரத்துக்குடைய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி நகருதுன்னு பாருங்க. இந்த சுழற்சியானது இங்கே பாருங்க, சென்னையிலிருந்து இது சென்னைக்கு உள்ளார வந்து அதுக்கு அடுத்தபடியாக மேற்கு நோக்கி நகரக்கூடியது. இது வடமேற்கு நோக்கி போயிருந்துச்சுன்னா நெல்லூர் மசூலிப்பட்டினம் அந்த வழியாக போயிருக்கும். ஆனால் இது இப்போ மேற்கு நோக்கி நகரதுனால மழை சென்னையிலையும் தீவிரமடையும், தொடர்ந்து தென் மாவட்டங்களையும் இந்த மழை வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லுது. இங்கே பாருங்க, நம்ம இப்போ மதியம் 4 மணி நிலவரப்படி பார்த்துட்டு இருக்கோம். இப்போலேருந்து மதியம் வரைக்கும் இந்த மழை என்பது எங்கெங்கெல்லாம் நீடிக்கும்னா பாருங்க, சென்னையில் இருக்கா, காஞ்சிபுரம், மதுராந்தகம்ல மதியம் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். இது புதுச்சேரி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், ஆத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி வரைக்கும், அதற்கு அடுத்தபடியாக திருச்சி வரைக்கும் கூட இந்த மழையினுடைய தீவிரம் மதியம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. இது மதியத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க. வரைகலை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மதியத்திற்கு மேலேயும் இந்த மழை நீடிக்கும். நாளைக்கு புதன்கிழமை வரைக்கும் கூட, இந்த புதன்கிழமை மதியம் 3லிருந்து 4 மணி வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இது தொடர்பாக நம்மளோட வானிலை ஆர்வலர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம கேட்டு பெற இருக்கிறோம். இப்போ இது 4 மணி நிலவரப்படி பார்த்தோமா, 4 மணிக்கு மேலே இந்த மழை எப்படி உள்ளே நகருது அப்படின்னு பாருங்க. இப்போ வானிலை என்ன சொன்னாங்க, மேற்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு என்ன காட்டுதுன்னா, தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழை இந்த நீடிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது புதன்கிழமை நள்ளிரவு 12 மணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, திருச்சியில் மழை என்பது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து வேலூர் வரைக்கும் இந்த மழை நீடிக்குது. திருச்சி, வேலூர்னா இதுக்குள்ள எல்லா மாவட்டமே அடங்கிடுமே, மதுரை அடங்கிடும், அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாமே அடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி, அதாவது நள்ளிரவு இந்த மழை எப்படி இருக்கும்னா, திருவண்ணாமலையில பாருங்க ஒரு கனமழை நீடிக்கிறதுக்கான காட்சிகள் பார்க்குறோமா. கார்த்திகை தீபம் திருவண்ணாமலைக்கு எல்லாருமே வந்துட்டு பக்தர்கள் எல்லாம் அங்கே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நைட்டு, அதாவது புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு திருவண்ணாமலையில் மழை நீடிக்கிறத காட்சிகளை பார்க்குறோம். திருக்கோவிலூர்லேயும் அந்த மழை நீடிக்கும். கடலூர்லேருந்து புதுச்சேரி, திண்டிவனம், வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில், பொன்னேரியில் நைட்டு பாருங்க நல்ல ஒரு பச்சை நிறத்தில் நமக்கு காட்சி அளிக்குது இல்லையா. பொன்னேரியிலலாம் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே நல்ல மழை நீடிக்குங்க. ஏன்னா ஏற்கனவே பொன்னேரியில் தான் அதிகப்படியான மழை பதிவாகி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பொன்னேரியில் இது நல்ல ஒரு அடர்ந்த பச்சை நிறத்தில் இருக்குது. அப்போ மதியம் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு இந்த மழை என்பது நீடிக்கக்கூடியதாக இருக்குது. என்னங்க, மழை வந்துட்டு திங்கக்கிழமையோடு நின்றோம், அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமையோடு நின்றோம் அப்படின்னீங்க. ஆனால் இன்னமும் தொடருதுன்னா வானிலை நிலவரம் நமக்கு இதாங்க சொல்லுது, இந்த மழை புதன்கிழமை மதியம் வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு மதியம் வரைக்கும் 1 மணி வரைக்கும் நமக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னை உள்ளிட்ட பகுதிகளில், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில். ஆனால் இது வரைகளை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா, இங்கே பாருங்க, புதன்கிழமை வரைக்குமே இந்த மழை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மதியம் வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, ஓகே, இதுக்கப்புறம் குறைஞ்சிருமா அப்படின்னா வரைகளை நமக்கு அது சொல்லலை. புதன்கிழமை மதியம் வரைக்குமே இந்த மழை நீடிக்கும். அங்கங்கே விட்டு விட்டு முதல்ல மிதமான மழையாக ஆரம்பிச்சு திரும்ப கனமழையாக ஆரம்பிக்கும், திரும்பியும் குறைஞ்சு ஒரு இடைவெளி விட்டு நைட்டுக்கு மேலே புதன்கிழமை நள்ளிரவுக்கு மேலே இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுது. காரணம் என்னன்னா,
நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், வடக்கு பக்கமாக இது நோக்கி போயிருந்துச்சுன்னா நமக்கு மழை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இது மேற்கு பக்கமாக வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் காற்றோட கரைஞ்சு போனால் அப்படிதான் நமக்கு வந்து மழை குறையிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் இப்போ வரைக்குமே மதியம் 1 மணி மட்டும் இல்லைங்க, இது 3 மணி வரைக்கும் கூட தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடையில ஒரு இடைவெளி கொடுக்கும். ஆனால் திரும்பியும் இன்னைக்கு நைட்டு மறுபடியும் மழை என்பது நீடிக்கும். நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். தொடர் கனமழையால் திருவொற்றியூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பக்கிங்ஹாம் கால்வாயை ஒட்டிய தாழ்வான பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியிருக்கு. இது பக்கிங்ஹாம் கால்வாய் மட்டும் இல்லை, அதிகப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 17 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு. நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்கள்லையும் மழை என்பது 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது 10 மணி நேரத்துக்கு மேலே நீடித்த மழையால் தான் இந்த தாக்கம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த நிலையில் நம்மோட வானிலை ஆர்வலர் திரு ஹேமச்சந்திரன் இணைப்பில் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஹேமச்சந்திரன் சார். இப்போ இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கோம் நாங்கள். அடுத்தபடி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கப்புறமா காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அடுக்காக மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்களோட கேள்வி என்னன்னா, மழை நிற்குமா நிற்காத, எவ்வளோ நாள் தொடரும் அப்படிங்கிறதா. இப்போ நம்ம பார்க்குறோம்ல திரையில், தொடர்ந்து பாருங்க, வானிலை ஆய்வு மையம் வந்து 1 மணி வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வரைகலை படம் வந்து 6 மணி வரைக்கும் அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறது தானே காட்டுது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் ஹேமச்சந்திரன் சார்? இல்ல, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த சுழற்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நமக்கு கரைக்கு அருகிலேயே அடுத்த ஒரு 18 மணி நேரத்திற்கு நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை தான் கரையை கடக்க இருக்கு, கரை மீது ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல நாளை அதிகாலை வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக கனமழை என்பது நீடிக்கும். அவ்வப்போது பலத்த மழையாக இருக்கக்கூடும். குறிப்பா தற்போதே சென்னை மாநகர் மற்றும் வடக்கு பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுது. இதே நிலை நமக்கு இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல இன்று பிற்பகல் முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். இது வந்து நிலப்பகுதியை நோக்கி நகரும் போது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் வந்து நிலப்பகுதியை நோக்கி இன்று நள்ளிரவு நகர்வதன் காரணமா தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள்லயும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு இன்று இரவு நேரத்துல எதிர்பார்க்கலாம். அதே போல வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த டிசம்பர் 3, 4, 5, 6 தேதிகள்ல கிழக்கு திசை காற்று வருகையிட்டு தமிழகத்தின் மத்திய கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், காவிரி படுகை மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையை கொடுக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்றைய தினம் நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது தொடர்கிறது, குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல. இப்போ முதல்ல வந்து வானிலை நிலவரம் என்ன சொன்னாங்கன்னா, இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ நம்ம இது நமக்கு வரைகலை என்ன சொல்லுதுன்னா, இது மேற்கு பக்கமாக தென்மேற்கு நோக்கி நகருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா? அப்போ தென் மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஹேமச்சந்திரன்? கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த சலனம் கரையை கடந்து வலுவிழந்து அரபிக்கடல் நோக்கி நகரும். அதன் காரணமா ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடல் நோக்கி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக டிசம்பர் 4, 5, 6 தேதிகள்ல தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஓரிரு இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பார்க்குறோம், இங்கே மேற்கு தொடர்ச்சி பகுதிகளாக இருக்க அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதிகளெலாம் மழை வந்து நம்ம 6 மணி நிலவரம் பார்க்குறோம் சார். இன்றைக்கி மாலை 6 மணி வரைக்கும் நம்ம பார்க்குறோம், ஒரு கனமழைக்கான காட்சிகளை நம்ம கொடுக்குது. இப்போ திருவண்ணாமலை அப்படின்னா கார்த்திகை தீபம் அப்படிங்கிற மாதிரி பக்தர்கள்லாம் போவாங்க. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கக்கூடிய நேரம் இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக தீபத்தின் அன்று மாலை இரவு நேரங்கள்ல மழை இடையூறு என்பது இருக்கக்கூடும். ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல. ஆனால் நமக்கு வந்து கார்த்திகை தீப விழாவை வந்து பாதிக்கும் அளவிற்கான கனமழைக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறதுதான் தற்போதைய தகவல். எந்தவித நிகழ்ச்சிக்கு இடையூறு அளிக்கும் அளவிற்கான பெருமழை இருக்காது. இப்போ நமக்கு வானிலை வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு மதியம் வரைக்கும் தான் மழை இருக்கும்ட்டு. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை மதியம் காலையில் அது விடிய காலையில் ஒரு 12 மணிலேருந்து 1 மணி பார்க்குறோம். நானும் இதே தான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதாவது புதன்கிழமை நள்ளிரவில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும்னு. இன்னைக்கு நள்ளிரவு எப்படி சார் இருக்கும்?
கண்டிப்பாக இந்த சுழற்சி கிட்டத்தட்ட 18 மணி நேரமாக கடற்கரைக்கு அருகில் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலேயே மையம் கொண்டிருக்கு. இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நிலப்பரப்பு நோக்கி நகர இருக்கு. அப்படி நிலப்பரப்பு நோக்கி நகரும் போது நமக்கு வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய ஈரப்பதமான காற்றை நிலப்பரப்பு நோக்கி கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதன் காரணமா இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை மழையின் தாக்கம் சற்று தீவிரமடையும். குறிப்பா வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதுச்சேரி போன்ற மாவட்டங்கள்லையும், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் நம்ம பரவலான கனமழையை இன்று நள்ளிரவு நேரத்துல, நாளை அதிகாலை நேரத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட் ஹேமச்சந்திரன் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு. இன்னைக்கு நைட்டு நள்ளிரவு பார்த்தோன்னா, அதாவது இங்கே திருவொற்றியூர்லேருந்து ஆவடி திருவள்ளூர் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே காஞ்சிபுரம் வரைக்கும் மழை நீடிக்கும்னு சொன்னாங்க. அரக்கோணம், திருவள்ளூர், ஆவடி, பூந்தமல்லி, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்கள், செங்கல்பட்டு, உத்திரமேரூர், மகாபலிபுரம் உள்ளிட்ட இடங்களை நம்ம திரையில் பார்க்குறோம். கல்பாக்கம், கேளம்பாக்கம் இந்த பகுதி எல்லாமே இன்னைக்கு நள்ளிரவு வரைக்கும் மழை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதன் மதியம் வரைக்கும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். புதனுக்கு அப்புறமா நமக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும்னு சொல்றாங்க. இது இப்போது இருக்கக்கூடிய வானிலை நிலவரம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிடுச்சு, நாளைக்குள்ள மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு மழை தொடராது. இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இதோட இந்த நகரும் வேகம் 3 கிலோமீட்டர்ல இருக்கு, ரொம்ப ஸ்லோவாக தான் நகருது அப்படின்லாம் சொல்றாங்க. புதன்கிழமை வரைக்கும் இந்த நிலை இது நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு புதன்கிழமையோட மழை கொஞ்சம் சற்று ஓய்வு கொடுக்கும். இல்லைனா இது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தொடர்ந்து இந்த மழையினுடைய தாக்கம் எவ்வாறு நகரப்போகிறது என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நேயர்களே.